So length of the bar, this is actual length L. Length of the bar L is equal to 3 meter னு கொடுத்திருக்காங்க. Second data, diameter of the bar D is equal to 5 எல்லாம் ஒரு யூனிட்ல கிடக்கு. Young's modulus E is equal to 2 into 10 power 5 நியூட்டன் per mm ஸ்கொயர். 1 மீட்டரில் 1 சென்டிமீட்டரில் இன்னொன்று மில்லிமீட்டரில் இருக்குது. எல்லாத்தையும் லோயஸ்ட் யூனிட்டுக்கு மாற்றிக்கிறேன். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் மீட்டரில் மாற்றிக்கோங்கப்பா. உனக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோ ஆஸ் யூஷுவல். ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 50 மில்லிமீட்டர். யங்ஸ் மாடுலஸ் மில்லிமீட்டரில் தான் இருக்குது ஆல்ரெடி. அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் டேட்டா கொடுக்கல. டு ஃபைண்ட் தி crippling load for the 4 different conditions of the beam. So formula உனக்கு தெரியும், pi square EI by L square. So E value directly given in the problem. LE value for the each individual condition of the column we are going to calculate. I அப்படிங்கிறது moment of inertia, அதை மட்டும் calculate பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. Moment of inertia I, circular cross section, கரெக்டா? காலம் வந்து circular cross sectionல இருக்கு. ஸோ அதனால தான் diameter is represented in the problem as 5 centimeter. So for circular cross section, what is the formula for moment of inertia? Pi by 64 d power 4. So pi by 64, diameter 50 millimeter, power 4. Calculate பண்ணி மட்டும் ஆன்சர் சொல்லு போய்க்கா. Three not 6,796.158 millimeter power 4. 3,06,796.158 millimeter power 4. So this is the area moment of inertia value for the given circular cross section column. So then so அப்ப எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். ஒவ்வொரு கண்டிஷனுக்கா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ப்பா. So first condition, that is both the ends of the strut are hinged. ஸோ ஆல்ரெடி டேபிள் ஒன்று கொடுத்துருந்தோம்லப்பா, ஸோ அதை வச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலண்ட் லென்த் எல்இயோட வேல்யூ என்ன? சரி, எல். ஸோ எல்லோட வேல்யூ 3000 millimeter. ஸோ ஆய்லர்ஸ் காலம் தியரி ஃபார்முலா P is equal to pi square EI by LE square. So here LE square is L square. So pi square into Young's modulus 2 into 10 power 5 Newton per mm square. I value 306,796.158 divided by L square 3000 square. P value என்னன்னு பாரு, 67,287.9269 Newton. ஸோ கிலோ நியூட்டனில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 67.2879 கிலோ நியூட்டன். ஸோ செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோ, ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் த அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. ஸோ டேபிள் எடுத்து இந்த கண்டிஷனுக்கு எஃபெக்டிவ் லென்த் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஈக்குவல் 2L. அது ஆக்சுவல் லென்த் மாதிரி 2 மடங்கு இருக்க மாதிரி உனக்கு அங்கே எஃபெக்டிவ் லென்த் இருக்கும், கரெக்டா? ஸோ 2L அவ்வளோதான்ப்பா. டைரக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். P is equal to pi square EI by LE square. ஸோ pi square EI divided by 2L square. ஸோ 2L ஸ்கொயர்னா உங்களுக்கு 4L ஸ்கொயர் வரும். ஸோ pi square EI divided by 2 ஸ்கொயர் வந்து 4.
L square அவ்வளவுதான்ப்பா. ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயருக்குள்ள வேல்யூ தெரியும். அது டிவைடட் பை 4னு போட்டுக்கிட்டாலும் சரிதான்ப்பா. உனக்கு கன்ஃபியூஷன் ஆகலைன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஆன்சர்ல டிவைடட் பை 4 போட்டுக்கிட்டாலே போதும். 2 × 10⁵ 306,796 0.158 divided by 4 into 3000 square. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 16,821.9817 Newton or simply 16.822 kilonewton. Third condition, one end is fixed and the other end is hinged. Condition என்ன? LE is equal to L by root 2. L by root 2. So P is equal to pi square EI by LE square. So pi square EI divided by L by root 2 the whole square. L square by 2 or simply 2 pi square EI divided by L square. So first கிடைச்ச ஆன்சர் இருக்குல்லடா ஜஸ்ட் அது ட்வைஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கிறேன். 2 × 10⁵ into I 306,796.158 divided by L square 3000 square. ஆன்சர் என்னன்னு பாருங்க. 134,575.853 Newton or 134.5759 kilonewton. Fourth condition, both the ends of the strut are fixed. Both the ends of the strut are fixed. So in the condition LE is equal to LE என்னப்பா இந்த கண்டிஷன்ல L by 2. L by 2. So P is equal to again pi square EI divided by LE square. So pi square EI divided by L by 2 the whole square. Pi square EI divided by L square by 4. So 4 அப்போ மேலே போயிடும் இல்லையா. 4 pi square EI divided by L square. Just substitute and get the answer. 2 10⁵ into 306,796.158 divided by. ஸோ லாஸ்ட் ஃபார்முலாவுக்கும் இதுக்கு என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபார்முலாவில் 2 into அந்த ஹோல் டேர்ம் இருந்தது. ஸோ இங்கே 4 into இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக தேர்ட் சப்டிவிஷனில் கிடைச்சதை ஜஸ்ட் இன்ட்டு 2 பண்ணிங்கனாலே இதுக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிரும்ப்பா. அவ்வளோதான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்ட்டு 2 269. ஸோ 269 151.706 Newton, 269.1517 kilonewton. அவ்வளோதான்ப்பா.